வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தேர்தல் ஆணையம் நேற்று பேசிய விதம், பெண்களை சிசிஐ பெண்களுடைய ஃபுட்டேஜை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்ன விதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள், அதுக்கப்புறம் பொதுநல ஆர்வலர்கள், ஏங்க ஒரு அம்மா, மருமகள், மகள் இவர்களுடைய வீடியோ நாங்கள் ஏன் உங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கேட்குது. பெண்கள் போட்ட அந்த பெண்கள் எடுக்கிறாங்கல்ல வாக்காளர், அது பெண்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒருத்தர் கேட்டார், ஏங்க குளியலறையில் வாக்குச்சாவடி நடத்துகிறீங்க, அதாவது எப்படியெல்லாம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறது. இவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபி சொல்லுது 52 மணி நேரத்தில் அதாவது உச்சநீதிமன்றம் 52 மணி நேரத்தில் உடனடியாக இன்றைக்கி இணையதளத்தில் வெளியிட்டாங்களாம் இந்த 65 லட்சம் பேரோட டீட்டெயில். செவ்வாய்க்கிழமை தான் வெளியிட சொன்னாங்க, இப்பயே வெளியிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. இது வெளியிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய பஞ்சாயத்து என்ன? ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சு? இதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? 65 லட்சம் வாக்காளர்கள் நிறைய பேர் போலிங்க, நிறைய பேருக்கு இறந்து போனவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களாம் உயிரோடு இருக்காங்கன்னா சரி மாற்றிக்கிறோம், அவ்வளோதானே. இதில் என்ன பெருசாக இருக்க போகுது? தேர்தல் ஆணையத்துக்கு நல்லா தெரியும், உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் இதில் ரொம்ப விடாப்படியாக இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. இதுக்குன்னே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. யாருக்கு? ஊரை ஏமாத்துறாங்க அவங்க. எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் இவங்க ஏன் லேட் பண்ணாங்க நமக்கு தெரியாது. இடியோட இயக்குனர் மிஸ்ராவுடைய நியமனத்தில் ஏன் லேட் பண்ணாங்க நமக்கு தெரியாது. இப்போ கூட ஐபியோட இயக்குனர் ஏன் மாற்றப்படாமல் தொடர்ந்து அதே பதவியில் இருக்கிறார் ஊருக்கே தெரியுமே. இதையெல்லாம் மறைச்சிட்டு தேர்தல் ஆணையம் நாங்கள் நடுநிலையான அமைப்பு. ஒன்றுங்க, நடுநிலையான அமைப்புன்னா அதாவது நீங்கள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும். இது வெளிப்படை தன்மையா? எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, அதுக்குள்ளே 65 லட்சம் பேரை நீக்கிறீங்க. எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? அதுக்குள்ளே 65 லட்சம் பேர் எப்படி உங்களால் நீக்க முடியும்? அப்போ எம்பி எலெக்ஷனில் இவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போட்டாங்க? கேட்குறவன் கேனையனாக இருந்தால் என்ன வேணால் சொல்லலான்னு பேசுறது என்ன? இது என்ன இந்தியா ஜனநாயக நாடு, எல்லோரும் வாக்களிக்கணும்னு சொல்கிறோம். ஜனநாயகத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிருமே இந்த மாதிரி பண்ணுற வேலையால். ஏன் உலகத்தில் எவ்வளோ நாடுகள் இருக்கிறது, சின்ன சின்ன குட்டி நாடுகள், உகண்டா எவ்வளோ நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளில் அப்பப்போ பிரச்சனை வரும், தேர்தல் பிரச்சனை வரும். ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தேர்தல் அப்படிங்கிற ஒன்று தான் தொடர்ந்து பிரச்சனையாக பண்ணி கொண்டே இருக்கிறது. மாபெரும் பிரச்சனையாக நமக்கு தெரிஞ்சு மோடி வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம்ல, எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கேட்டால் அதை மாற்ற மாட்டோம் அப்படின்னா என்னது சார்? வெகுஜன மக்களுக்காக தானே சார் அரசாங்கம், சட்டம் எல்லாமே. வெகுஜன மக்களுடைய நிலைமை என்ன போய் கேட்டு பாருங்கள். கேட்டால் கருத்து கேட்பு கூட்டம், இந்தியா முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்துங்க. இப்போ அடுத்து என்ன சொல்ல வரீங்க? இல்லை ஜீரோன்னு ஏன் போட்டிருக்குன்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு பாருங்க. அதான் சொல்லுவாங்களே, சில பேர் பேசும்போது உனக்கு அது புரியாது, வீட்டுக்கு போய் யோசிச்சினா தான் புரியும், வேற அர்த்தம் சொல்லுவாங்கன்னு. அது மாதிரி ஜீரோ அப்படின்னா என்னங்க? வீட்டோட முகவரி ஜீரோவாக இருக்குன்னா அவங்கெல்லாம் ரோட்டில் கீழே இப்போ தங்கியிருப்பாங்கல்ல, அவங்க பேர் ஜீரோவாம். அவங்களுக்கு வீடு இல்லை. நம்ம கேட்குறோம், வீடு இல்லாதவங்க 0 போட்டிருக்கீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் லிஸ்ட்டில் நிறைய பேர் வேறு ஜீரோ போடுறீங்க. அதாவது ஒரு தெரு நமக்கு புரியல, ஒரு தெருவில் பக்கத்தில் வார்டில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஓட்டு பதிவு பண்ணும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரே வாக்குச்சாவடியில் தான் போடுவாங்க. இந்த 0 அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல தானே வரணும், அது எப்படி மாறி மாறி வருது? அதாவது ஒன்றுமே புரியல நம்ம என்ன இவங்க பெண்றாங்க. சரி, இப்போ அடுத்து தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? சார், தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை செவ்வாய்க்கிழமைக்குள்ள நீங்கள் வெளியிட்டோம். இதை பார்த்து யாராவது நீங்கள் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நேற்று அவர்கள் பேசிய விதம், தேர்தல் ஆணையர் பேசிய விதம் பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பிட்டுருக்காங்க. 65 லட்சம் பேரை நீக்கிட்டு இப்போ இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது இப்போ கொள்கை அளவில் இன்றைக்கி ஈஸி முடிவு பண்ணிடுச்சு, தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிடுச்சு. இதை தடுக்கக்கூடிய வேலையில் ராகுல் நேற்று போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சரியான கூட்டம். இப்போ வெளியில் வரக்கூடிய தகவல் என்னென்னா, 65 லட்சம் பேரை இவங்க நீக்கிட்டே தேர்தல் வச்சாலும் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை தான். ஏன்னா இது வரைக்கும் எலெக்ஷனில் குடிநீர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் வச்சு தான் பேரணிலாம் நடக்கும். பாரத் ஜோடோ யாத்திரை அதெல்லாம் வித்தியாசமாக நடக்கும். இதுதான் ஐயா, தயவுசெய்து போய் ஓட்டு போட்டுருங்க. பிஜேபி உங்கள் ஓட்டெலாம் திருடிட்டாங்க. அதாவது எப்படி இஸ்லாமியர்கள்லாம் உங்களுடைய தாலியை பறித்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க. காங்கிரஸோட அறிக்கை முஸ்லீம் லீக்காக இருக்குன்னு இவர் மோடி சொன்னார்ல, அதே பாணி தான். இப்போ காங்கிரஸ் சின்ன பிரச்சனை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. காங்கிரஸ் சூப்பராக இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பார்த்தா கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, நம்ம இவர் தேஜஸ்வி எல்லாம் ஒட்டு சேர்ந்து ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட இன்னொரு 15 நாள் நடக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய கேம்பெயின். பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பாருங்கள், பிஜேபி வராங்க, பார்த்துக்கோங்க, தயவுசெய்து போய் ஓட்டு போட்டுருங்க. அவன் மக்கள்கிட்ட ஒரு பதட்டம் இருக்கிறது.
பிஜேபி அப்படிங்கிறது எப்படியாவது நம்மளோட வாக்கை திருட போகிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு தேர்தலே இல்லாமல் ஆக்க போகிறாங்க ரேஞ்சில் மக்கள்கிட்ட இன்றைக்கி பெரிய அந்த அந்த விதையை விதைத்து விட்டார்கள். இது வந்து காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையினே சொல்லலாம். இது மக்களுக்கு தெரிய வேண்டும். சரி, இப்போ இந்த விட்டுட்டாங்களே இந்த 65 லட்சம் பேர், அடுத்து என்ன நடக்கும்? இப்போ உச்சநீதிமன்றம் இதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக சொல்கிற தகவல் என்னென்னா, இல்லை நீதியரசர்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து இணையதளத்தில் வெளியிட்டீங்க. இணையதளத்தில் எத்தனை பேரால் போய் பார்க்க முடியும் சொல்லுங்கள்? அவங்கவுங்க வந்து வெளியூரில் இருப்பாங்க, அங்கே உள்ளூர்லேயே இருக்காங்க. அவங்க நெட்டு சென்டருக்கு போயிட்டு எத்தனை பேர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இன்றைக்கி? அது பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் அவங்கெல்லாம் பார்த்துட்டு என் வாக்கு போயிடுச்சுன்னு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஐயா என் வாக்கடை ஏற்றுங்கன்னு எத்தனை பேர் சொல்லுவார்கள்? கொஞ்சம் யோசனை பாருங்க. அடித்து நிறைய பேர் கிளப்பிட்டோம். கிட்டத்தட்ட 20% மாணவர்கள் வந்து 20 லட்சம் பேருக்கு மட்டும் மேற்பட்ட மக்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள். அந்த இஸ்லாமிய பெண்கள்லாம் போய் சொல்ல போகிறாங்களா எங்களுக்கு வாக்கு இருந்ததுங்க போன எலெக்ஷனில், இந்த எலெக்ஷனில் வாக்கு இல்லைன்னு எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? எலெக்ஷன் அன்றைக்கி போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க. ஓட்டு இல்லைன்னா வந்துடுவாங்க, அவ்வளோதான். எத்தனை பேர் போராட்டம், கட்சிக்காரங்க போராட்டம் நடத்துவாங்க சார், எத்தனை பேர் போராட்டம் நடத்துவாங்க? இப்போ காங்கிரஸுக்கும் தேஜஸ்வி இவங்களுக்கெல்லாம் ஓட்டு கேட்குற வேலையெல்லாம் இந்த வேலை, யார் யார் பேர் விட்டு போயிருக்குன்னு ஒவ்வொரு வீடாக கணக்கெடுக்கிற வேலை. இப்போ இங்கே திமுக பண்ணுறதுல ஓரடியில் தமிழகம், இந்த வேலையை இப்போ அவங்க பண்ணணும். அப்போ இருக்கக்கூடிய வேலையில் இன்னொரு வேலை. இது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தில் நம்ம அம்பலப்பட்டுட்டோங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவசரமாக நேற்று இந்த ப்ரெஸ் மீட், சார் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் சார், என்கிட்ட எந்த விஷயம் இல்லை, உனக்கு என்ன வேணும்? பிரதான எதிர்கட்சி உங்களுக்கு என்ன வேணும்? சிசிடிவி ஃபுட்டேஜ் உடனே தரேன், எடுத்துக்க. வேறு என்ன வேணும்? டிஜிட்டல் வேணும், டிஜிட்டல் தரேன். உங்களுக்கு என்ன வேறு என்ன வேணும்? எல்லாம் கொடுத்துட்டோம்ல, தப்பு இருக்கா? இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நான் அதை கொடுக்க மாட்டேன் சார், நீங்கள் என்றைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களோ அப்போ தான் சந்தேகம் இருக்கும். பெரும்பான்மை மக்கள்கிட்ட என்ன நினைப்பு வரும்? சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் கொடுக்க மாட்டேங்க? எல்லாத்தையும் தாண்டி போயில வெகுஜன மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க? இப்போ அவங்ககிட்ட காமிக்க மாட்டோம். யார் தான் அதை பார்க்க போகிறாங்க? நம்ம ஒன்றும் புரியல. மோடியும் அமித்ஷாவும் பார்க்க போகிறாங்களா இந்த ஃபுட்டேஜை? அவங்க பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? எதுக்கு இந்த ஃபுட்டேஜை வச்சுருக்கீங்க? இல்லை உச்சநீதிமன்ற நீதியரசர்களாவது பார்ப்பாங்களா? அவங்களுக்கே கொடுக்க மாட்டீங்களா? யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு எதுக்குங்க நீ ரெக்கார்ட் பண்ணுறீங்க? அதை ரெக்கார்ட் பண்ணுறது 45 நாள் மட்டும் வச்சுருப்பாங்கிறீங்க. சரி, 45 நாள் வச்சுருக்கீங்க. ஏதோ ஒருத்தர் ஒரு இடத்துல கேஸ் போடுறாரு, அப்போ அந்த ஃபுட்டேஜை கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்பட இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜை நாங்கள் வாங்கணும்னா ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு யார் தோத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து வழக்கு போடணும், இல்லை யாரோ ஒருத்தர் வழக்கு போடணும். எந்த விதத்தில் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? ஏற்கனவே இருந்த தேர்தல் ஆணையர்கள் இருக்கார்கள், அவர்களையும் விசாரிக்க வேண்டும். இதற்கு முன்பு எப்படி நடந்தது? இதற்கு முன்பு இதே மாதிரி நடைமுறை பின்பற்றப்பட்டதா? 2014 விட்டுருங்க, 2019 இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்களே மாட்டிக்கிறாங்க. கொளத்தூர் தொகுதியில் நிறையா போலி வாக்காளர்களாங்க. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தால் ஏங்க போலி வாக்காளர்கள் வராங்க? கொளத்தூர் தொகுதியோ அது என்ன தொகுதியோ கும்மிடி பூண்டியோ ஏன் வராங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ திடீர்னு இதில் திருப்பம். மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆரை செயல்படுத்துவது பறிப்பு பரிசீலிப்போம். ஏன் வாங்கின அடி எப்படி? மம்தா பானர்ஜி என்ன பண்ணுவாங்க? மம்தா பானர்ஜி இன்னைக்கு கூட்டம் கூட்டியிருக்காங்க. என்ன கூட்டம்? 4 பேரை வந்து தேர்தல் ஆணையம் சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும். அதை சஸ்பெண்ட் பண்ண வேணாமான்னு கூட்டம். சரி, நீங்கள் கேட்கலாம், என்னங்க சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு முதல்ல சொன்னாங்க, இப்போ எதுக்கு வேணுமா வேணாமாங்கிற கூட்டம்னா? ஒரு கூட்டம் போடணும்ல, இங்கேருந்து அனுப்பணும்ல. கூட்டம் போட்டோம். அவர்கள் 4 பேரும் நிரபராதிகள் என்று தெரிய வந்தது. அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது மம்தா பானர்ஜி வந்து எப்படி வந்து நிர்வாக ரீதியாக அதை அணுகுன்னு அவங்களுக்கு தெரியுது, நிர்வாக ரீதியாக அணுகிறாங்க. இப்போவும் கூட சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எப்படியாவது இந்த அவங்களோட நோக்கம் வந்து அடுத்தடுத்து பல மாநிலங்களுக்கு போகிறது இல்லைங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லோரும் நினைக்கிறாங்கல்ல, முதல்ல பீகாரை முடிச்சுட்டு அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு வருவாங்க, தமிழகம். அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்துலையும் பண்ண முடியாது. எப்படி வந்து ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதியெல்லாம் எவ்வளோ நிறைய பேர் சேர்ப்பீங்க? அங்கே ஆள் இல்லை. அங்கே சென்ட்ரலும் இவங்க தான், ஸ்டேட்டு இவங்க தான். இங்கே அப்படி இல்லை, இடி விழும். தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திமுகவுக்கு தெரியாமல் நிறைய பேர் சேர்த்துருவீங்களா? நீங்கள் எப்படி சேர்க்க முடியும்? கிரவுண்டில் ஆள் இருக்காங்க இல்லைங்க, எப்படிங்க சேர்க்க முடியும்? திமுக விடாது, அதிமுக விட எந்த கட்சியுமே விடாதீங்க. அதிமுக வந்து கூட்டணியில் சைலண்ட்டாக இருக்கும். மற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, டிவிக்கு எல்லாம் விட்டுருமா? அதை இங்கே பண்ணுறது கஷ்டம் அவங்களுக்கு. மேற்கு வங்காளத்தில் விழும், நம்மளாவது அவன் அடிக்காமல் அனுப்புவாங்க, அடியே விழும். அப்போ அங்கெல்லாம் அமைதி கேட்பாங்க. நல்லாவே தெரிஞ்சு தான் அவங்க என்னென்னா இப்போதைக்கு வெளியில் வந்துடும். எப்பயுமே இதே மாதிரி தான். இப்போதைக்கு அதாவது எலெக்ஷன் வர நேரத்தில் இடி வந்து இப்போதைக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி தான். அப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அடுத்து வெளியிட சொன்னாங்கன்னா அது பெரிய பிரளயத்தை கிளப்பும். ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் பெரிய பிரளயத்தைனா இவங்க சொன்ன கதை தான். எப்படிங்க ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டதுக்கு இல்லைங்க, கடைசி நேரத்தில் கும்பலாக வந்து ஓட்டு போட்டாங்க. அந்த கும்பலாக இருக்க ஃபுட்டேஜை காமிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவசரமாக உச்சநீதிமன்றம் இவங்களே ஒரு வழக்கு, என்ன வழக்கு? இல்லை அந்த ஃபுட்டேஜ்லாம் நிறையா ஹார்ட் டிஸ்க் ஆகிடுச்சு, அந்த ஹார்ட் டிஸ்கை எரேஸ் பண்ண போகிறோம்
அதுக்கு உடனே சட்ட அமைச்சகம் உடனே அனுமதி தருது, சட்டத்துறை அமைச்சர் அனுமதி தராரு. உடனடியாக பொதுநல வழக்குகள் போட்டு எப்படிங்க இதை எரேஸ் பண்ணுறீங்க, ஏங்க எரேஸ் பண்ணுறீங்க, அது ஆவணமாக வைக்க வேண்டியதானே. அதனால் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது அடுத்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, ராகுல் காந்தி காட்டுறாருல பாருங்கள், இவர் வந்து இதே ஆள் 10 தடவை ஓட்டு போட்டிருக்காரு, அதெல்லாம் அம்பலத்துக்கு ஏறிடும். என்னன்னாங்க நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா, ஆமாங்க ஒரு தப்பு நடந்து போச்சு, தப்பு நடக்கிறது ஏற்க நீங்கள் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லணும். அதுதான் ஒரு சுமூகமான நடைமுறை. ஒரு 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 அதிகாரி அப்படி தான் பண்ணணும். அரசியல்வாதியே வந்து எழுத்து இந்த மாதிரி விஷயத்தில் எழுத்து பேச மாட்டாங்க. பிஜேபி அடாவடி பண்ணணும். அந்த மாதிரி ஞானேஷ்குமார் நேற்று உட்காந்து பேசுகிறவர் நேற்று பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா நம்ம ஒன்றும் புரியல, எதுக்கு இவர் இந்த அளவுக்குலாம் கொந்தளிக்கிறார் அப்படின்னா அப்புறம் தான் தெரியுது, தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதியரசரை ஏன் விலக்கினார்கள் என்று நேற்று அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிந்து விட்டது. நம்ம சொல்லலாம், நம்மளாம் இப்படி தாங்க பேசுகிறோம், கமெண்ட் கூட சொல்லுவாங்க, நம்மளாம் இப்படி தாங்க பேசுகிறோம், கடைசி நேரத்தில் பார்த்தா ஓட்டிங் மிஷின் தான் சூப்பர்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது, தேர்தல் ஆணையத்தில் தலையிட மாட்டோம், ஆதார் ஓட்டர் ஐடி அதெல்லாம் கூட பரவாயில்ல, உங்கள் கருத்தை நாங்கள் ஒத்துக்கிறோன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றமே தேர்தல் ஆணையத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம என்னங்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுறதுன்னு நம்ம நிறைய கேட்போம். ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்களா, உச்சநீதிமன்றம் இவ்வளோ நாள் வந்து சூரியகாந்த் அமர்வு வந்து நீ எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்டுச்சா. அப்போ உச்சநீதிமன்றம் இவங்களை ஒரு ரவுண்டுக்கு கொண்டு வந்துருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதில் ஏதோ ஃப்ராடு நடக்குது. தெரியாமையா இருக்காங்க அவங்க. ஏங்க உங்களுக்கு எங்களுக்கும் தெரியும் போது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? அவங்க சில இன்னொன்று உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து நீங்கள் சீண்டிட்டீங்க. என்ன சீன்றீங்க? இல்லை ஜனாதிபதியெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது சொன்னீங்களா இல்லையா? ஒரு அமைப்பை நீங்கள் வந்து சீண்டுனீங்கன்னா அந்த அமைப்பு கோவம் வராதுன்னு நினைக்கிறீங்க. சரியான கோவம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நிறைய அநீதியரசர்கள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், என்னப்பா பிஜேபி ரொம்ப ஆட்டம் போடுறாங்களே. எப்பயுமே நம்மளுடைய தொழிலில் வந்து இன்னொருத்தர் தலையிட்டா நம்ம கொஞ்சம் கோவம் வரும்ல. உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்களுக்கு தெரியாதா ரொம்ப தலையிடுறாங்கன்னு? கவாய்க்கு அப்புறம் வரக்கூடியது சூரியகாந்த் அவர்கள் தான். அவர்கள் எவ்வளோ கோவப்படுவாங்க. ஏற்கனவே அசாமில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார், பல இடங்களில் பல முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. யாராவது ஒருத்தர் சொல்லாமலாம் இருப்பாங்க? கொஞ்சம் சொல்லி பாருங்கள். நாளைக்கு தன்கர் வாயை திறந்தால் பிஜேபிக்கு எவ்வளோ பின்னடைவு ஏற்படும். ஏற்கனவே சத்யபால் மாலிக் பேசினது என்ன, உங்களை பற்றி பேசியது என்ன? அதனால் எல்லா விஷயத்திலும் அரசியல் எப்போதும் தேர்தலை பற்றியே சிந்திக்க வேண்டும். இப்போ ஒரே சிந்திப்பு, கண்டிப்பாக நம்ம பீகாரில் ஜெயிக்கணும். நிதிஷ்குமார் நினைக்கிறார் எப்படியும் நம்மளை மோடி ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவார். நாடு எக்கேடு கட்டு போனால் என்ன, நம்ம நல்லா இருக்கணும், வயசாகி போச்சு, அதனால் அவர் தான் சிந்திப்பார். இல்லை என்றால் இந்த மாதிரியான மோசமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆர்ஜேடி துணை போகாது, நம்ம ஜேடிக்கு துணை போகாது. ஏன்னா அது சந்திரபாபு நாயுடுவாச்சு ஓரளவுக்கு மனிதாபானத்தோடு தேர்தல் ஆணையத்தை அணுகிறார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை, அவர் ஏரியாலேயே பவன் கல்யாணம் வளர்த்து விட்றாங்க, அவருக்கு நல்லா தெரியும். தெரியாமையா இருக்குது? ஏன் வந்து நாயுடு வந்து ராகுல் காந்திட்டு பேசுறது பொய்ன்னு நினைக்கிறீங்க? அது ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி மூலியமாக பேசிட்டு இருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டே வீடியோ போட்டோம். அது ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குது. இவங்க என்னென்னா பயப்பட பாருங்க, நாயுடு கவுத்து விட்டுருவார், அவர் கவுத்து விட்டுருவார், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை வைத்து இனிமேலும் ஏதாவது முதல்ல 100% பண்ணிட்டு இருந்தாங்களா, அது வந்து 50 குறைஞ்சி வச்சுக்காங்க. ஆனால் இப்பயும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, இப்பயும் தில்லாலக்கடி வேலை நிறையா பண்ணுவோம். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்னது, இப்போ ஞானேஷ்குமார் அவர்களுக்கு என்ன ஒரு ஆசை, அடுத்து மோடி தான் வரணும், பிஜேபி வரணும், வரலைன்னா அவர் பதவி போயிடும், சிறையில் போனாலும் போயிடுவார். அப்போ எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். ஆனால் முதல்ல போன எல்லை மாதிரி போக முடியாது. நிறைய ஸ்டே கொடுத்துட்டாங்க, டக்குன்னு ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்டில் போட்டாங்களோ அந்த மாதிரி. அதனால் தேர்தல் ஆணையம் முழுக்க அம்பலப்பட்டு விட்டது. இதை வெளியிட்டு நாங்கள் வீரத்தை காட்டி விட்டோங்கிறாங்க. வீரத்தெல்லாம் காட்டல. இனிமேல் வரக்க போகிறது தான் பூகம்பம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான உத்தரவை பிறப்பிக்கும் நம்புகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இருந்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. அப்படியே உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறதுனால எழுதி வச்சுக்கோங்க, பீகார்லாம் ஈஸியாக அவங்க ஜெயிக்க முடியாது. கள நிலவரம் அதுக்கே நம்ம ஒரு வீடியோ போடுறோம், முழுக்க அந்த கள நிலவரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், இன்னொரு வீடியோ போடுவோம். தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளாகட்டும், தமிழக அரசியல், எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.